Hello students, last video நம்ம chapter 1 introduction part நம்ம பார்த்தோம். barter system னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி barter systemல இருந்து எப்படி மானிட்டரி சிஸ்டமா மாறுச்சு அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி e-commerce, மொபைல் பேங்கிங், மார்க்கெட்டிங், ஆன்லைன் ட்ரேடிங் பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நம்ம தமிழ் திராவிட மொழியிலிருந்து வாணியம், வாணிமம் அப்படின்ற வார்த்தைகள் வந்தது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வாணிகம் என்ற வார்த்தை நம்ம புறநானூறு, திருக்குறள் என்ற நூல்களின் வாயிலாக அந்த வாணிகம் அப்படின்ற வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதே மாதிரி எந்தெந்த பொருட்களை எல்லாம் ஒரு பொருளுக்கு பொருளாக பார்ட்டர் சிஸ்டம் பொருளுக்கு பொருளாக மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா, மலைவாழ் மக்கள்லாம் எந்த பொருளை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா, தேன் பழங்களுக்கு பதிலாக பால் பொருட்களை மாற்றிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டிலேயே இருக்கின்ற வியாபாரிகள் ஒரு பொருளுக்கு உப்பையும் மாற்று பொருளாக வாங்கிக்கிட்டாங்க. அதே மாதிரி நெல்மணிகளையும் மாற்று பொருளாக வாங்கிக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மக்களும் அவங்க பொருட்களை மாற்றி ஒருத்தருக்கொருத்தர் சார்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறையை இந்த வர்த்தகம் ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரேட் அண்ட் ட்ரேடர்ஸ் இந்த பாண்டிய டைனஸ்டி. அதாவது நம்ம சோஷியலில் நம்ம படிச்சிருப்போம், சேர சோழ பாண்டிய மன்னர்கள் பற்றிலாம் நம்ம படிச்சிருக்கோம். இந்த பாண்டிய பேரரசு இருந்த காலத்தில் எப்படி வியாபாரமும் வியாபாரிகளும் இருந்தாங்க, எப்படியெல்லாம் அவங்க வர்த்தகம் பண்ணாங்க, என்னென்ன பொருட்களெல்லாம் அவங்க விற்றாங்க, வாங்கினாங்க அப்படின்ற விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வாஸ் ஸோ காமன் டு பாண்டியன் டைனஸ்டி. அதாவது பாண்டிய பேரரசுக்கு இந்த காமர்ஸ், ட்ரேடுன்றதும் இந்த வர்த்தகம் அப்படின்றதும் பொதுவான விஷயமாகத்தான் அவங்களுக்கு இருந்துச்சு. இன்ஃபர்மேஷன் கலெக்டட் ஃப்ரம் த டைரிஸ் ஆஃப் ஃபாரின் ட்ராவலர்ஸ், வாயேஜர்ஸ், மரைனர்ஸ் அண்ட் அட்வென்ச்சரர்ஸ் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் வேர்ல்ட் ஹைலைட்டட் த ப்ராஸ்பரிட்டி ஆஃப் தி ட்ரேட் இன் த பாண்டியா கண்ட்ரி. அதாவது பாண்டிய பேரரசு எந்த வகையிலெல்லாம் செழிப்பாக இருந்தது, எந்த வகையில் நல்ல வளமையாக இருந்தது அப்படின்றத பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய ஃபாரின் ட்ராவலர்ஸ், நிறைய வெளிநாட்டிலேருந்து ட்ராவல் பண்ணி வர்றவங்க, அதே மாதிரி வாயேஜஸ்னால் இந்த சின்ன படகுல ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த நோக்கி போகிறவங்க, அவங்க மூலியமாகவும், அதே மாதிரி மரைனர்ஸ் கப்பல் வழியாக வர்றவங்க, அதே மாதிரி அட்வென்ச்சரஸ் சாகசம் செய்வாங்க இல்லையா, ஸோ அவங்க மூலியமாக ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அங்கே என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குது அப்படின்றத அவங்க ஒரு டைரியில் நோட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நமக்கு இந்த பாண்டிய பேரரசு ஒரு நல்ல செழுமை மிகுந்த நாடாக இருந்தது அப்படின்றத நமக்கு எடுத்துக்காட்டுது. அடுத்தது, த ஹிப்ரூ அண்ட் லாட்டின் லிட்ரேச்சர். ஹிப்ரூ அப்படின்றதும் லாட்டின் அப்படின்றதும் ஒரு எழுத்து வகைகள். ஓகேவா? அவங்களுடைய அந்த எழுத்து மூலியமாகவும் ஆர்கியலாஜிக்கல் ரிமைன்ஸ். ஆர்கியலாஜிக்கல் அப்படின்னா என்னது? தொல்பொருள் ஆராய்ச்சி. இப்போ நம்ம இந்த கீழடி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, நம்ம பழைய பொருட்கள், பழைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாங்க, எந்த மாதிரி வாழ்க்கை முறையெல்லாம் அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை அவங்க வாழ்ந்திருப்பாங்க, இந்த பொருட்களை எல்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி ஆர்கியலாஜிக்கல் ரிமைன்ஸ், அந்த மாதிரி கிடைத்த பொருட்கள் மூலம் எங்கெங்கெல்லாம் கிடைச்சது அப்படின்னா, ஏடன், அலெக்சாண்ட்ரியா, ஜாவா, சுமத்ரா அண்ட் ஈவன் சைனா add support to the fact of existence of trade network in the பாண்டியா country. அதாவது இந்த பாண்டிய பேரரசு எந்தெந்த நாட்டோடெல்லாம் அவங்க இந்த வர்த்தக தொடர்புகள் வைத்திருந்தாங்க, நெட்வொர்க் தொடர்பு வைத்திருந்தாங்க அப்படின்ற அந்த ஃபேக்டை இந்த நாடுகள் ஏதன், அலெக்சாண்ட்ரியா, ஜாவா, சுமத்ரா, சைனா, அந்த நாட்டிலேருந்து கிடைத்த இந்த தொல்பொருள்
மிச்ச மீதிகள் மூலமாக வந்து இந்த பாண்டிய பேரரசு வந்து எப்படிப்பட்ட ஒரு வர்த்தகத்தை யாரோரெல்லாம் அவங்க வந்து வர்த்தகம் வச்சுருந்தாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து நமக்கு தெளிவாக சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரேட் இன் காப்பர், கிளாத், சால்ட், ஃப்ளவர், சாண்டில்வுட், ஃபிஷ், paddy, cereals, pearls, etc. flourished during their period. அவங்களுடைய காலகட்டத்தில் எதெல்லாம் வர்த்தகம் பண்ணாங்க, ரொம்ப செழிப்பாக வந்து வர்த்தகம் நடந்தது. ஃப்ளாரிஷ்னா ரொம்ப நல்ல விதத்தில் செழுமையாக எந்த விதமான வர்த்தகம்லாம் நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா காப்பர், அதே மாதிரி கிளாத்து துணி வகைகள், உப்பு, பூக்கள், சாண்டில்வுட் சந்தனங்கள், அதுக்கப்புறம் வந்து மீன், அப்புறம் நெல்மணிகள், பருப்பு வகைகள், பேர்ல்ஸ்னால் முத்து, இந்த மாதிரியான பொருட்களை வந்து அவங்க வர்த்தகம் பண்ணாங்க. அடுத்தது, த பிளேஸ் வேர் த குட்ஸ் வேர் சோல்டு வாஸ் கால்ட் அங்காடி இன் தட் பீரியட். அதாவது பாண்டிய காலத்தில் அவங்க பொருளுங்களை வந்து ஒரு இடத்துல விற்பாங்க. இப்போ நம்ம அதை மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு பொருளை வந்து விற்கணுன்னா ஒரு சந்தையில் கொண்டு வந்து விற்கணும். அந்த சந்தையை நம்ம மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் அவங்களோட காலகட்டத்தில் அந்த இடத்த அவங்க என்ன பேரிட்டு கூப்பிட்டாங்கன்னா அங்காடி அப்படின்ற எழுத்தில் வந்து அவங்க கூப்பிட்டாங்க. அங்காடி இன் தட் பீரியட். சரிங்களா? அடுத்தது, டே மார்க்கெட் வாஸ் கால்ட் அஸ் நலங்காடி while the night market was called as அலங்காடி according to Saint Poet இளங்கோ இன் சிலப்பதிகாரம் மதுரை காஞ்சி. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நம்ம தமிழை நம்ம படிச்சிருக்கோம். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் எழுதினார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த சிலப்பதிகாரத்தில் அவர் ஒரு குறிப்பு மதுரை நகரத்தை பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருக்கிறாரு. என்ன குறிப்பு கொடுத்துருக்கிறாருன்னா, டே மார்க்கெட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டே மார்க்கெட் வாஸ் கால்ட் அஸ் நலங்காடி. அந்த டே மார்க்கெட், இந்த பகல் பொழுதில் நடக்கக்கூடிய சந்தையை வந்து அவங்க வந்து எந்த பேரில் சொன்னாங்க, அந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா நலங்காடி அப்படின்ற வேர்டில் நமக்கு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து குறிப்பு கொடுத்துருக்காரு. அதாவது பகல் சந்தையை வந்து அவர் நலங்காடி அப்படின்ற பெயரில் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே போல் நைட் மார்க்கெட், இரவில் நடக்கும் சந்தையை வந்து அவர் என்ன பெயரிட்டு அந்த குறிப்பில் கொடுத்துருக்காருன்னா அலங்காடி அப்படின்னு சொல்லிட்டு பேரில் கொடுத்துருக்காங்க. பாண்டிய பேரரசு வந்து அந்த சந்தை நடந்த இடத்த வந்து அங்காடின்ற பேரில் குறிப்பிட்டாங்க. ஆனால் இளங்கோவடிகள் தன்னுடைய சிலப்பதிகார நூலில் வந்து பகல் சந்தையை வந்து நலங்காடி என்ற பெயர்லையும் இரவு சந்தையை வந்து அலங்காடி அப்படின்ற பெயர்லையும் வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே போல் ஹி டிஸ்கிரைப்ட் மதுரை ஆஸ் இருபெருநயமத் meaning sleepless city due to round of clock business activities. sleepless city அதாவது தூங்கா நகரம். மதுரை மாநகரத்தை வந்து அவர் தூங்கா நகரம் அப்படின்னு ஒரு பெயர் கொடுத்துருக்கிறாரு. ஏன் தூங்கா நகரம் அப்படின்னா அங்கே வந்து நிறைய பிஸ்னஸ் நடக்குது. ஓகேவா? அப்போது அந்த நிறைய பிஸ்னஸ் எல்லாம் நடக்கும்போது அவங்க டே அண்ட் நைட் வந்து அங்கே வந்து உற்பத்தி வந்து பொருட்களை உற்பத்தி செஞ்சிட்டே இருக்கிறதுனால எப்போவுமே வந்து சந்தை வந்து டே அண்ட் நைட் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் அதை வந்து ஸ்லீப்லெஸ் சிட்டி, தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கோஸ்டல் ட்ரேட் இன் ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு. கோஸ்டல் ட்ரேட் அப்படின்னா என்ன? கோஸ்டல் அப்படின்னாலே வந்து கடல் வர்த்தகம். கோஸ்டல் ட்ரேடுன்னா வந்து கோஸ்டல்னா கடல், ட்ரேடுன்னா வர்த்தகம். ஸோ கோஸ்டல் ட்ரேடுன்னா கடல் வர்த்தகம் இன் ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு. நம்ம பழைய தமிழகத்தில் எந்த மாதிரியான கடல் வழி வர்த்தகம் வந்து கடல் வழி வியாபாரம் வந்து நடந்தது அப்படின்றத பற்றி தான் கொடுத்துருக்காங்க. பிக் சிட்டிஸ் லைக் பூம்புகார் ஹேட் தி மருவுருப்பாக்கம் inland town and Pattinapakam coastal town had market and bazaars where many merchants met one another for the purpose of selling or buying different kinds of commodities and foodstuff. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, பிக் சிட்டிஸ் லைக் பூம்புகார் என்ற அந்த பெரிய நகரத்தில்
had தி மறுஉருப்பாக்கம், அதாவது இன்லேண்டு டவுன், உள்நகரத்திலேயே இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து மறுஉருப்பாக்கம்னோ, அண்ட் பட்டினப்பாக்கம் கோஸ்டல் டவுன்னா கடல் வழியாக வரக்கூடிய வாணிபம் செய்யக்கூடிய அந்த நகரத்தை வந்து பட்டினப்பாக்கம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஹேட் மார்க்கெட் அண்ட் பஜார்ஸ் வேர் மெனி மெர்ச்சன்ட்ஸ் அப்படின்னா வியாபாரிகள், வணிகர்கள், யார் வியாபாரம் செய்கிறாங்களோ அவங்கள தான் மெர்ச்சன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அங்கே வந்து நிறைய மார்க்கெட்டு, பஜார்ஸ் எல்லாம் அங்கே வந்து நிறைய வணிகர்களும் வந்து அங்கே ஒன்றா சேர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொருள்களை வாங்கிறதும் பொருள்களை விற்கிறதும் அந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பூம்புகார் என்ற அந்த பெரிய சிட்டியில் வந்து மறுஉருப்பாக்கம், பட்டினப்பாக்கம் அப்படின்ற இடத்துல நிறைய வணிகர்கள் ஒன்றாக கூடி அந்த இடத்துல அவங்க விற்க வேண்டிய பொருட்களை வந்து விற்றும் வாங்கியும் வந்து அவங்க வியாபாரம் செய்தார்கள். அடுத்தது, போர்ட் டவுன்ஸ் லைக் தொண்டி, கொர்க்கை, புகார் and முசிறி were always seen as busy with marts and markets with activities related to imports and exports. அதாவது போர்ட் டவுன்ஸ், போர்ட் அப்படின்னா என்னன்னா துறைமுகம், நம்ம படிச்சிருப்போம். துறைமுகம்ன்றதை நம்ம படிச்சிருப்போம். அதாவது கடல் வழி மூலமாக வந்து ஒரு துறைமுகம் வந்து ஏற்படுத்தி இருப்பாங்க. கடல் வழி வர்த்தகம் பண்ணுறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த துறைமுகத்தில் வந்து அந்த பொருட்களை இறக்கி விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகணுமோ அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இந்த துறைமுக நகரங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் இருந்தது அப்படின்னா தொண்டி, கொர்க்கை, புகார், முசிறி அப்படின்ற இடத்துல வந்து இருந்தது. அது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மார்க்கெட்ஸ் வித் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்னால் என்ன? ஏற்றுமதி இறக்குமதி. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நம்ம நாட்டுக்கு நம்ம வரவழைக்கக்கூடிய பொருளை வந்து என்ன சொல்வோம்? இம்போர்ட் பண்ணுறத வந்து இறக்குமதினோ, எக்ஸ்போர்ட்டை வந்து ஏற்றுமதினோ நம்ம வந்து சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த போர்ட் டவுன்ஸ் தொண்டி, கொர்க்கை, புகார் அண்ட் முசிறி இந்த ஊர்கள் வழியாக, இந்த துறைமுகங்கள் வழியாக வந்து நம்ம ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் வந்து நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் சச் அ பிரிஸ்க் ட்ரேட், people of the coastal region engaged themselves in coastal trade and developed their intercontinental ட்ரேட் கான்டாக்ட்ஸ். அதாவது இந்த மாதிரியான ஒரு வர்த்தகம் நடக்கிற இடத்துல அந்த கடல்வாழ் மக்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த ரீஜியன்லேயே அந்த கடற்கரை ஓரமாகவே வாழ்கின்ற மக்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடல் வழி வர்த்தகத்தில் வந்து ஈடுபட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்டர் கான்டினென்டல் ட்ரேட் கான்டாக்ட்ஸ், அதாவது நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து வர்த்தகம் செஞ்சுக்கிறதுக்கு அவங்க வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது நம்ம இந்தியாவில் வந்து நிறைய துறைமுகங்கள் இருக்கும். இப்போ ஒரு இடத்துல வந்து கிடைக்கக்கூடிய பொருள் இன்னொரு இடத்துல கிடைக்கல அப்படின்னும் போது கடல் வழியாக வந்து அந்த பொருளை அந்த இடத்துக்கு சேர்ப்பாங்க. மோஸ்ட்லி இந்த கோஸ்டல் ரீஜியனில் இருக்கிறவங்க வந்து அந்த வியாபாரத்தில் வந்து அவங்க ஈடுபடுவாங்க. They were engaged in different kinds of ஃபிஷ்ஷிங். தெரியும், கடல்வாழ் மக்கள் நமக்கே தெரியும். பொதுவாக அவங்க என்ன வியாபாரம் பண்ணுவாங்க? மீன் பிடிக்கிறது தான் வந்து அவங்களுடைய மெயின் தொழிலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேர்ல்ஸ், முத்து எடுப்பாங்க இல்லையா, கடல் மூழ்கி முத்து எடுக்கிறது. அண்ட் கான்ச்சஸ் அப்படின்னா சங்குலாம் இருக்கு இல்லையா அது. அண்ட் ப்ரொடியூஸ்டு சால்ட், நம்ம என்ன பண்ணுறோம்? உப்பை வந்து உற்பத்தி செய்கிறோம். அண்ட் பில்ட் ஷிப்ஸ், இந்த கப்பல் கட்டுமான பணிகள், இது எல்லாமே வந்து எங்கே நடக்கும்னா இந்த கோஸ்டல் ரீஜியனில் தான் நடக்கும். ஃபிஷ்ஷிங், பேர்ல்ஸ் அண்ட் கான்ச்சஸ் அண்ட் ப்ரொடியூஸ்டு சால்ட்ஸ் அண்ட் பில்ட் ஷிப்ஸ் எல்லாமே வந்து எங்கே நடக்கும்னா கோஸ்டல் ரீஜியனில் நடக்கும். நெக்ஸ்ட், போட்ஸ் லைக் படகு, திமில், தோணி, அம்பு, உடம்புனை எட்ஸெட்ரா வேர் யூஸ்டு டு கிராஸ் ரிவர்ஸ் ஃபார் டொமஸ்டிக் ட்ரேட். டொமஸ்டிக் ட்ரேட் அப்படின்னா நம்ம உள்நாட்டுக்குள்ளேயே வந்து, நம்ம தமிழ்நாடுன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 4-5 துறைமுகம் இருக்கும். அவங்களுக்குள்ளேயே வந்து என்ன பண்ணிக்கிறதுனா வர்த்தகம் வியாபாரம் செஞ்சுக்கிறது. அப்போ வந்து வெறும் அவங்க என்ன இந்த போட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த போட்டை வந்து வேறு என்னென்ன பேர்லலாம் சொல்லுவாங்கன்னா படகு, திமில், தோணி, அம்பு, ஓடம்புனி அப்படின்லாம் வந்து நம்ம சொல்லுவோம். வைல் கலாம், மரக்கலாம்,
வங்கம், நாவை எட்ஸெட்ரா வேர் யூஸ்டு ஃபார் கிராசிங் ஓஷியன்ஸ் ஃபார் ஃபாரின் ட்ரேட். இது உள்நாட்டு வர்த்தகத்துக்கு கிடையாது, வெளிநாட்டு வர்த்தகம் செய்வாங்க இல்லையா, அதர் தேன் இந்தியா, நம்ம இந்தியாவை தவிர்த்து வெளிநாட்டுக்கு நம்ம வியாபாரம் செய்யும்போது பெரிய பெரிய கப்பல்களில் தான் வந்து நமக்கு இது பண்ண முடியும். ஏன்னா அது நீண்ட தூரம் தொலைவில் இருக்கிறதுனால அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய கப்பலுங்களில் என்ன பண்ணுவாங்க, பொருளுங்களை வந்து அந்த துறைமுகத்தில் யாரெல்லாம் வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து பொருளை அனுப்புகிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து அந்த பொருளை அங்கே கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அந்த கப்பலில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளை கொண்டு போய் இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதுக்கு யூஸ் பண்ண அந்த கப்பல்களோட பேரை வந்து என்னவா சொன்னாங்கன்னா கலம், மரக்கலம், வங்கம், நாவை அப்படின்ற பெயரில் வந்து அவங்க சொன்னாங்க. அடுத்தது ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் டியூரிங் ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு. ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரோல்ன்றது வந்து பங்கு. யாருடைய பங்கு? கவர்மெண்ட், அரசினுடைய பங்கு வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்தது, நம்ம தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் நம்ம கவர்மெண்ட்டோட பங்கு வந்து இந்த வர்த்தக ரீதியாக எப்படி இருந்தது, இந்த வர்த்தகத்துக்கு எப்படி இருந்தது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஃபாரினர்ஸ் ஹூ டிரான்சாக்டட் பிஸ்னஸ் வேர் நோன் ஆஸ் யவனர்ஸ். அதாவது ஃபாரினர்ஸ், வெளிநாட்டுக்காரங்க யாரெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணாங்களோ அவங்களையெல்லாம் எந்த பேரிட்டு சொன்னாங்கன்னா அப்படின்னா யவனர்ஸ் அப்படின்ற பேரில் வந்து அவங்கள குறிப்பிட்டாங்க. அதே போல் அராப்ஸ் ஹூ ட்ரேடட் வித் தமிழ் வேர் கால்டு ஜொனாகர். அதாவது அரேபியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம கூட வியாபாரம், நம்ம தமிழ்நாட்டில் வியாபாரம் செஞ்சாங்க. அவங்கள வந்து நம்ம என்ன பெயரிட்டு கூப்பிட்டோம்னா ஜொனாகர் அப்படின்னு அவங்கள நம்ம சொன்னோம். அதே போல் பட்டினப்பாலை praised காவேரி பூம்பட்டினம் as a city where various foreigners of high civilization speaking different languages assembled to transact business with the support of the kingdom. அதாவது இந்த பட்டினப்பாலை அப்படின்றது ஒரு தமிழ் நூல். அதில் வந்து காவேரி பூம்பட்டினம் அப்படின்ற நகரத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. ஏன் சிறப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம், வெளிநாட்டவர்கள்லாம் வந்து, அதாவது நல்ல உயர்ந்த நாகரீகம் உடையவங்க, அதே மாதிரி வெவ்வேறு மொழிகளை பேசக்கூடியவங்கெல்லாம் வந்து ஒன்றா வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமாக அந்த இடம் திகழ்ந்தது, அந்த கிங்டத்தில் திகழ்ந்தது அப்படின்றத வந்து அந்த பட்டினப்பாலை அப்படின்ற நூலில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது த ரோல் ஆஃப் த ஸ்டேட். அதாவது ஒரு அரசினுடைய, ஒரு மாநிலத்தோடைய பங்கு இன் ட்ரேட், வர்த்தகத்தில் ஒரு மாநிலத்தோடைய பங்கு என்ன அப்படின்னா ரிலேட்டட் டு 2 ஆஸ்பெக்ட்ஸ், 2 விஷயத்தில் இருக்குது. நேம்லி அடிக்வேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு சஸ்டெயின் த ட்ரேட். அடிக்வேட்னா போதுமான, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் உள்கட்டமைப்பு. அதாவது ஒரு வர்த்தகம் வந்து போதுமான அளவுக்கு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட சஸ்டெயின் ஆகிட்டே போகணும். அதாவது நல்ல விதமாக வந்து ஒரு வர்த்தகம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு மாநிலத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. அதே போல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷனரி ஃபார் டாக்ஸேஷன். டாக்ஸேஷன்னா என்ன? வரியை நிர்வகிக்கக்கூடிய தன்மை. இப்போ வர்த்தகம் செய்யும்போது வரின்ற ஒரு விஷயமும் வரும். அப்போது இந்த 2 விஷயத்தையுமே வந்து நல்ல விதமாக ஒரு ஸ்மூத்தாக கொண்டு போகக்கூடிய ஒரு ரோல் வந்து யாருக்கு இருக்குன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டியூரிங் த சங்கம் பீரியட் த மெயின் ட்ரேட் ரூட்ஸ் வேர் பாசிங் த்ரூ thick ஃபாரஸ்ட் ஓவர் வெஸ்டர்ன் காட்ஸ். அதாவது நம்ம சங்க காலத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மெயின் ட்ரேட் ரூட்ஸ், அதாவது இப்போ வர்த்தகம் வந்து ஒரு இடத்துல பண்ண மாட்டோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம பொருளை கொண்டு போக வேண்டி வரும் இல்லையா. அப்போ அந்த போகும் வழிகள் வந்து எப்படி இருக்கும்? த்ரூ திக் ஃபாரஸ்ட், அதாவது அடர்ந்த காடுகள் வழியாகவும், ஓவர் வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது மலைகள் வழியாகவும் வந்து என்ன பண்ணாங்க, பொருட்களை வந்து எடுத்துகிட்டு போனாங்க.
The state protected the merchant caravans on these trade routes from robbers and wildlife. அதாவது இந்த ஸ்டேட் வந்து நம்மளுடைய மாநிலம் வந்து எப்படி வந்து இந்த வியாபாரிகளை வந்து பாதுகாத்தாங்க அப்படின்னா, மர்ச்சன்ட் கேரவான்ஸ்னால் லாஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்த்தோம், இந்த கூண்டு வண்டியில் வந்து பொருட்களை வச்சுட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகும், ராபர்ஸ் அதாவது வழிப்பறி கொள்ளைகள், வழியில் மறித்து கொள்ளையடிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட இருந்தும், வைல்டு லைஃப் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க கிட்ட இருந்தும் பாதுகாக்கிறது வந்து ஒரு மாநிலத்தோட ஒரு அரசோட கடமை அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது, மெயின் ரோட்ஸ் நோன் ஆஸ் பெருவாலி வேர் பில்ட் ஃபார் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதாவது மெயின் ரோட்ஸ் எல்லாம் போகும் இல்லையா, வண்டிங்கெல்லாம் வந்து பொருட்களை ஏற்றிட்டு ஒரு மெயின் ரோடில் அந்த மெயின் ரோடை வந்து என்ன பேரிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா பெருவாலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஒரு மெயின் ரோட் மாதிரிலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. பிசைட்ஸ் ஸ்டேட் எக்ஸ்பேண்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஷிப்பிங் சச் ஆஸ் போர்ட்ஸ், லைட் ஹவுஸ், warehouse etc. to promote overseas trade. overseas trade அப்படின்னா என்ன, overseas tradeனா என்ன, overseasனா கடல் வழி வாணிபம், வியாபாரம், கடல் வழி மூலயமா வந்து இப்போ வியாபாரம் பண்ணுவாங்க. அது வந்து இப்போ ஒரு நாட்டிலிருந்து ஒரு பொருள் நம்ம நாட்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து டே அண்ட் நைட் எப்படியும் ஒரு 2-3 நாள் ஆகும், அவ்வளோ தொலைவில் இருந்து வர்றதுனால. ஸோ அந்த 2-3 நாள் ஆகும்போது இப்போ அந்த கடல் வழி பயணம் மேற்கொள்கிறவங்களுக்கு வழியானது கரெக்டாக தெரியணும் அப்படின்ற விஷயத்துக்காகவும், வர்ற பொருளுங்களை வந்து பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்றதுக்காகவும் அரசு வந்து சில நடவடிக்கைகளை எடுக்கும். எந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுக்கும்னா, ஃபஸ்ட்டு வந்து போர்ட்ஸ் வந்து துறைமுகங்களை முதல்ல ஏற்படுத்துவாங்க. எல்லா கப்பல்களும் ஒன்று கூடும் இடம்தான் வந்து துறைமுகம். அதே மாதிரி லைட் ஹவுஸ் அப்படின்றது வந்து அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, பீச்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கும், லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது தொலைவாக வர கப்பலுக்கு வந்து இந்த லைட் மூலிமா பார்த்துட்டு அவங்க அந்த வழியாக வருவாங்க. ஸோ லைட் ஹவுஸ் அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. வேர் ஹவுஸ் அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம நடைமுறையில் பேசுகிற கோடவுன் சொல்லுவோம் இல்லையா, பொருட்களை வந்து சேகரித்து வைக்கிற இடத்த என்ன சொல்லுவோம், கோடவுன் சொல்லுவோம். அதுதான் வந்து காமர்ஸில் வந்து எப்படி சொல்லுவோன்னா வேர் ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஒரு ஸ்டேட் வந்து ஏற்படுத்தி வியாபாரிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்படி ஒரு பங்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மெனி சச் போர்ட்ஸ் வேர் டெவலப்டு டியூரிங் த சங்கம் பீரியட். சங்க காலத்திலே வந்து நிறைய துறைமுகங்களை வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Kaveri Pumpattinam was the chief port of the kingdom of Cholas, while Nagapattinam, Marakanam, Arikamedu etc. were other small ports of east coast. அதாவது காவேரி பூம்பட்டினம் அப்படின்றத சொன்னோம் இல்லையா, அதுதான் வந்து எல்லா துறைமுகத்துக்கும் வந்து தலைமையான துறைமுகம். யாரோட கிங்டம் பீரியடில், சோழர்களோட கிங்டம் பீரியடில் தலைமையான போர்ட்டு, சீஃப் போர்ட்டு வந்து எதுன்னா காவேரி பூம்பட்டினம். அதே சமயத்தில் சின்ன சின்ன துறைமுகங்களும் இருந்தது, ஸ்மால் போர்ட்ஸும் இருந்தது. எங்கன்னா நாகப்பட்டினம், மரக்காணம், அரிக்கமேடு, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன துறைமுகங்கள். சிமிலர்லி பாண்டியாஸ் டெவலப்ட் கொர்க்கை, சாலையூர், கயல், மருங்காவூர் பட்டினம் அண்ட் குமாரி ஃபார் ஃபாரின் ட்ரேட். அதே மாதிரி பாண்டியர்கள் வந்து எந்த விதமான துறைமுகங்கள் எல்லாம் வெளிநாட்டோட வர்த்தகம் வச்சுக்கிறதுக்கு உருவாக்குனாங்க அப்படின்னா, இந்த கொர்க்கை, சாலையூர், கயல், மருங்காவூர் பட்டினம் அண்ட் குமாரி அப்படின்ற துறைமுகத்தை எல்லாம் ஏற்படுத்தினாங்க. The state governments installed check post to collect customs along the highways and the ports. அதாவது இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோம், இப்போ ஃபாரின்லேருந்து ஏதாவது ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது வரும்போது நம்ம வந்து அதுக்கான ஒரு வரியை கட்டிட்டு தான் அந்த பொருள் நம்ம எடுத்துகிட்டே வர முடியும்.
இல்லைங்களா? அது மாதிரி ஒரு இப்போ ஹைவேஸில் வரும்போதோ இல்லை வந்து நம்ம வந்து கடல் வழியாக வந்த பொருளை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகும்போது நம்ம என்ன பண்ணணும், செக் போஸ்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த இடங்கள்ல நம்ம என்ன பண்ணணும், இந்த டேக்ஸ் மாதிரி இந்த கலால் வரின்னு சொல்லுவாங்க, எக்ஸைஸ் டியூட்டி, ஏர்போர்ட்லன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி அதெல்லாம் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இதில் சுங்க வரி மாதிரி கட்டுவாங்க. அந்த வரியை கட்டிட்டு தான் நம்ம வந்து அந்த பொருளையே வந்து நம்ம இடத்துக்கு நம்ம கொண்டு வர முடியும். அந்த மாதிரியான ஒரு செக் போஸ்ட் மாதிரி அங்கங்கே வச்சுட்டு இவங்க வந்து கொண்டு வர்ற பொருளுக்கு ஏற்ப அவங்க வந்து வரியை வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஆஸ் அ கவர்மெண்ட் ஒரு அரசோட பங்கு வந்து ஒரு வியாபாரம் அப்படின்னு நடக்கும்போது அது உள்நாட்டு வர்த்தகமாக இருந்தாலும் வெளிநாட்டு வர்த்தகமாக இருந்தாலும் அரசு வந்து எந்தெந்த விதத்தில் வந்து ஒரு வியாபாரத்துக்கு சப்போர்ட் பண்ண முடியும், அவங்களுக்கு எந்தெந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை ஏற்படுத்தி கொடுக்க முடியும், அதே சமயத்தில் அது மூலியமாக கவர்மெண்ட்டுக்கு என்ன வருமானம் இன்கம் வர முடியும் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கௌடில்யா டு ட்ரேட். கௌடில்யா அர்த்த சாஸ்திரத்தை எழுதினார். நம்ம சோஷியலில் நம்ம படிச்சிருக்கோம். அவர் வந்து வர்த்தகத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, கௌடில்யாஸ் அர்த்தசாஸ்திரா டிஸ்கிரைப்ஸ் எக்கானமி இன் மௌரியன் டைம். மௌரியர்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த மௌரியர்கள் காலத்தில் வந்து எக்கானமின்னா பொருளாதாரம், அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து அந்த அர்த்தசாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் brought அவர் ஹிஸ்ட்ரி ஆஃப் மார்க்கெட்டிங் ப்ராக்டிஸ்டு சம் 2000 years ago. அதாவது அந்த அர்த்தசாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சந்தையினுடைய வரலாறு எப்படி இருந்தது, எப்படியெல்லாம் வியாபாரம் பண்ணாங்க அப்படின்ற 2000 வருஷங்களுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் வியாபாரம் பண்ணாங்க அப்படின்ற வரலாறை வந்து சொல்கிறது தான் இந்த அர்த்தசாஸ்திரா. அக்கார்டிங் டு கௌடில்யா, ட்ரேட் இன் மெடிவல் இந்தியா வாஸ் சென்ட்ரலைஸ்டு. அதாவது கௌடில்யா அவருடைய வார்த்தைப்படி என்னன்னா, மெடிவல் இந்தியா, இந்த இடைக்கால இந்தியா, இந்த வர்த்தகத்தில் வந்து இந்த இடைக்கால இந்தியாவில் வந்து இந்த வர்த்தகம், இந்த பிஸ்னஸ் அப்படின்ற விஷயந்தான் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு மையப்படுத்தப்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கௌடில்யர் வந்து அவர் சொன்ன அர்த்த சாஸ்திரத்தில் மெயினான விஷயமாக எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடைக்கால இந்தியாவில் இருக்கிற வர்த்தகத்தை பற்றி மையப்படுத்தி தான் வந்து அவர் நூல் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சின்ஸ் த commodities produced could not be sold in the location of production, the state designated certain places for selling the commodities. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, த கமாடிட்டிஸ் ப்ரொடியூஸ்டு, அதாவது இப்போது ஒரு பொருளை வந்து உற்பத்தி செய்கிறாங்க. கமாடிட்டிஸ்னால் பொருள், ப்ரொடியூஸ்டுனா உற்பத்தி செய்கிறது. இப்போது ஒரு இடத்துல ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல எல்லா பொருளையும் விற்க முடியுமா நம்மளால்? கண்டிப்பாக முடியாது. அதோடைய அந்த பொருளுடைய தேவை வேற ஒரு இடத்துல கூட இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாநிலம், இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, எந்த இடத்துக்கு அந்த பொருள் தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு அந்த பொருளை கொண்டு போய் விற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. புரியுதா? அதே மாதிரி இட் லெவிட் டியூட்டிஸ் ஆன் குட்ஸ் brought into the city and could be sold after the payment of duty. டியூட்டின்னா இந்த சுங்கத்தீர்வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல ஒரு பொருளை வாங்குறாங்கன்னா அந்த பொருளுக்கான வரியை கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து ஸ்டேட்குள்ளேயே கொண்டு வந்து அவங்க அந்த பொருளை விற்க முடியும். இட் லெவிட் டியூட்டிஸ் ஆன் குட்ஸ், பொருளுக்கான வரியை அந்த இடத்துல பே பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பொருளை அவங்க விற்க முடியும். Only certain merchants were authorized to engage in trade to sell at prices fixed by the chief controllers of state trading. அதாவது ஒரு சில வியாபாரிகள், வணிகர்கள் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு அதிகாரம் உண்டு பொருளை வந்து விற்கிறதுக்கு. எப்படின்னா அந்த பொருளை வந்து எந்த விலையில் விற்பாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து எந்த விலை வந்து இந்த பொருளை இந்த விலைக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமையில் இருக்கிறவங்க சொல்கிறாங்களோ அந்த வணிகர்கள் மட்டும் வந்து அந்த பொருளை வந்து அவங்க சொல்கிற விலையில் வந்து விற்பாங்க.
அதை எப்படி எந்த விலையில் விற்றாங்க அப்படின்னா, த ப்ராஃபிட் மார்ஜின் அலௌட் ஃபார் ட்ரேடர்ஸ் ரேஞ்ச்டு பிட்வீன் 5% ஆன் இண்டிஜினியஸ் குட்ஸ் அண்ட் 10% ஃபார் இம்போர்ட்டட் குட்ஸ். த ப்ராஃபிட் மார்ஜின், இப்போ ஒரு பொருளை நம்ம விற்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படி விற்போம்? ஒரு லாபத்தை வச்சு தான் நம்ம விற்போம். வாங்குறது ஒரு விலையாக இருந்தாலும் நம்ம விற்கிறது வந்து ஒரு ப்ராஃபிட்டில் நம்ம விற்போம். அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இண்டிஜீனியஸ் குட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இண்டிஜீனியஸ் குட்ஸ்னால் நம்ம உள்நாட்டிலேயே விளையிற பொருட்கள், ப்ரொடியூஸ் ஆகிற பொருட்கள், இது எல்லாத்துக்குமே வந்து எவ்வளோ நம்ம வந்து லாபம் வைக்கலான்னா 5% லாபம் வச்சு நம்ம விற்கலாம். நம்ம வாங்கிறத விட 5% லாபம் வச்சு விற்கலாம். இதுவே இம்போர்ட்டட் குட்ஸ், அதாவது ஒரு இடத்துல இருந்து நம்ம ஒரு பொருளை வாங்கியிருப்போம், வேற ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருளை, இது நம்ம இண்டிஜினியஸ்னால் நம்ம உற்பத்தி பண்ண பொருளை வந்து ஒரு 5% லாபம் வச்சு விற்கலாம். இதுவே நம்ம வெளிநாட்டிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி பொருளை எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்ம ப்ராஃபிட் வைக்கலான்னா 10% வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் விற்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்போர்ட் ஆஃப் ஃபாரின் குட்ஸ் was encouraged to enhance the standard of living of people. இம்போர்ட் ஆஃப் ஃபாரின் குட்ஸ், அதாவது ஃபாரின் பொருட்களை, வெளிநாட்டு பொருட்களை நம்ம ஊரில் நம்ம இறக்குமதி செய்யும்போது என்ன ஆகும்னா நம்ம மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து உயரும். அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். அவங்களுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். நம்ம பொருள் மட்டும் இல்லாமல் இன்னொரு நாட்டோட பொருளை உபயோகிக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கௌடில்யா கேவ், இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இப்போ ஃபாரின்லேருந்து வந்து சென்ட் வாங்கிட்டு வந்தாங்கப்பா, எங்களுக்கு தைலம் வாங்கிட்டு வந்தாங்க அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, நமக்கு அது ஒரு பெருமையாகவே நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். ஸோ த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பீப்புள், மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து அதில் நம்ம அவர்களை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Kautilya gave importance for the state in relation to treasury, taxation, industry, commerce, agriculture and conservation of natural resources. அதே போல் கௌடில்யர் வந்து ஸ்டேட்டுக்கு வந்து எதெல்லாம் இம்பார்ட்டண்ட், எந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா, ட்ரெஷரின்னா என்னது, நம்ம தமிழில் கஜானா, நம்ம பணம், வெல்த் வந்து நல்லா இருக்கணும். டாக்ஸேஷன், வரிகளை வந்து கரெக்டாக வரிகள் வாங்கிறது. இண்டஸ்ட்ரி, நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் இது. அப்புறம் காமர்ஸ், வியாபாரம். அக்ரிகல்ச்சர், வேளாண்மை. அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், கன்சர்வேஷன்னா பாதுகாக்கிறது. நேச்சுரல் ரிசோர்ஸஸ், நம்மளுடைய இயற்கை வளங்களை வந்து பாதுகாக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்றத வந்து கௌடில்யர் வந்து தன்னுடைய நூலில் வந்து எழுதியிருக்கிறாரு. அடுத்தது, அர்த்த சாஸ்திரா ஃபோக்கஸ்ட் ஆன் கிரியேஷன் ஆஃப் வெல்த் as the means to promote the well-being of the state. அதாவது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அர்த்த சாஸ்திரான்ற நூலில் வந்து கிரியேஷன் ஆஃப் வெல்த், அதாவது ஒரு நாட்டினுடைய வருமானத்தை வந்து அதிகப்படுத்தணும், அதில் வந்து நம்மளுடைய அரசு வந்து கவனத்தை செலுத்தணும், அப்போ தான் வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்றதையும் வந்து அவர் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். ஹீ அட்வொகேட்டட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் பேலன்ஸ் பிட்வீன் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பீப்புள்ஸ் வெல்ஃபேர் த்ரூ ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ். இன்னொரு அட்வொகேட்டர்னா அவருடைய வாதம், அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள் வழியாக அவர் வந்து எடுத்து சொல்கிறது என்னன்னா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் பேலன்ஸ் பிட்வீன் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு மாநிலத்துடைய மேலாண்மை, அவங்க வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து மேனேஜ் பண்ணுறதும், பீப்புள்ஸ் வெல்ஃபேர், மக்கள் நலவாழ்வையும் வந்து ரெண்டையுமே வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். நம்ம ஸ்டேட்டினுடைய வருமானம் எல்லாத்தையும் கவனமாக பார்க்கணும், அதே சமயத்தில் மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வெல்ஃபேர்ஸையும் வந்து நல்ல விதமாக செஞ்சு கொடுக்கணும். இது ரெண்டுமே வந்து பேலன்ஸாக கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது நாம் பார்க்க போகிறது காமர்ஸ் அண்ட் ட்ரேட் இன் நார்த் இந்தியா.
அதாவது வட இந்தியாவில் எப்படி இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து நம்ம சவுத் இந்தியாவில் வந்து எப்படியெல்லாம் வர்த்தகம்லாம் பண்ணாங்கன்றதை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நார்த் இந்தியா, வட இந்தியாவில் எப்படியெல்லாம் வந்து வர்த்தகம் நடந்தது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா வாஸ் ப்ராஸ்பரஸ் ஈவன் டியூரிங் த மெடிவல் பீரியட் ஃப்ரம் 12th to 16th centuries despite political upheavals. அப்படின்னா எழுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த 12ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டு இந்த இடைக்காலத்தில் வந்து இந்தியா வந்து ஒரு செழிப்பான நாடாக இருந்துச்சு. என்ன அரசியல் எழுச்சிகள் இருந்தாலும் வந்து இந்த நூற்றாண்டுகளில் வந்து இந்தியா வந்து ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஒரு நிலையில தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பால்பன் வாஸ் த ஃபஸ்ட் சுல்தான் who paved the way in the dense forest and helped traders and their commercial caravans to move from one marketplace to others. அதாவது என்ன சொன்னால், பால்பன் அப்படின்ற சுல்தான், அவர் ஒரு அரேபியன் சுல்தான். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, இந்த டென்ஸ் ஃபாரஸ்டில் வழிவகைகள், அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, அடர்ந்த காடுகளில் வந்து வழியை ஏற்படுத்தி கொடுத்தாதான் மக்கள் என்ன பண்ண முடியும், பொருளை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும். அதுக்கான வழிவகைகள்லாம் இந்த அரசர் வந்து செய்தார். அது மட்டும் இல்லாமல் ஹெல்ப்டு ட்ரேடர்ஸ் அண்ட் தேர் கமர்ஷியல் கேரவான்ஸ் டு மூவ் ஃப்ரம் ஒன் மார்க்கெட் பிளேஸ் டு அதர்ஸ். அதே மாதிரி வியாபாரிகளுக்கும் அவர் உதவி செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் கேரவான்ஸ், இந்த கூண்டு வண்டி சொன்னோம் இல்லையா, அது வந்து கமர்ஷியலாக அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கும் அவர் வந்து வழிவகை செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது அலாவுதீன் கில்ஜி brought the price to a very low ebb. அதாவது குறைந்த விலைக்கு வந்து பொருட்களை வந்து கொண்டு வந்தார். He encouraged import of foreign goods from Persia and subsidized the goods. Subsidizedனா மானியம் கொடுக்குறாங்க இல்லையா நமக்கு. இப்போ நம்ம சிலிண்டருக்கு வந்து நம்ம ஒரு அமௌண்ட்டு நம்ம பே பண்ணோன்னா நமக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து நம்ம பேங்க்குக்கு வந்து மானியமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி அவர் என்ன பண்ணாருன்னா, வெளிநாட்டிலேருந்து பொருட்களை, அதாவது எந்த நாடுன்னா பெர்ஷியா அப்படின்ற நாட்டிலேருந்து கொண்டு வந்து மானியமாக வந்து அந்த குட்ஸை வந்து கொடுத்தாங்க, மக்களுக்கு வந்து கொடுத்தாங்க. அதே போல் அரேப்ஸ் வேர் டாமினன்ட் players in India's foreign trade. அதாவது இந்தியாவினுடைய வெளிநாட்டு வர்த்தகத்தில் அரேபியர்கள் வந்து முக்கிய பங்கு வகிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. They never discouraged Indian traders like Tamils, Gujaratis etc. என்னதான் வந்து அவங்க வெளிநாட்டிலேருந்து பொருட்களை வரவழைச்சி கொடுத்தா கூட நம்ம உள்நாட்டு, அதாவது நம்ம இந்திய நாட்டில் வியாபாரம் செய்வாங்க இல்லையா, நம்ம தமிழியன்ஸ் ஆகட்டும் இல்லை குஜராத்திஸ் ஆகட்டும், அவங்கள வந்து அவர் என்றைக்குமே வந்து டிஸ்கரேஜ் பண்ணது கிடையாது. அவங்களுடைய வர்த்தகங்களையும் வந்து அவர் நல்ல விதமாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் வந்து அவர் உருவாக்கி கொடுத்தாரு. அடுத்தது, த ட்ரேட் பிட்வீன் த கோஸ்டல் போர்ட்ஸ் வேரி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மார்வாரிஸ் அண்ட் குஜராத்திஸ். அதாவது இந்த கோஸ்டல் போர்ட், நம்ம இந்த கடல் வழி வியாபாரம்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் யார் கையில் அப்போ இருந்துச்சு அப்படின்னா, இந்த மார்வாடிகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, மார்வாரிஸ் அண்ட் குஜராத்திஸ் கையில் தான் வந்து அது இருந்தது. த ஓவர்லேண்ட் ட்ரேட் வித் சென்ட்ரல் அண்ட் வெஸ்ட் ஏஷியா வாஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் முல்தானீஸ் ஹூ வேர் ஹிண்டூஸ் அண்ட் குர்சானீஸ் ஹூ வேர் ஆப்கான்ஸ், ஈரானியன்ஸ் அண்ட் ஸோ ஆன். அதாவது இந்த ஓவர்லேண்ட், அதாவது நிலப்பரப்பு வர்த்தகம் வந்து செய்கிறாங்க இல்லையா, சென்ட்ரல்லேருந்து இந்த வெஸ்ட் ஏஷியாவுக்கு, மத்திய இதிலிருந்து வெஸ்ட் ஏஷியாவுக்கு போகிறோம் வந்து அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்கன்னா முல்தானீஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து என்னன்னு சொல்லுவாங்க, முல்தானீஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்னா, அவங்க வந்து ஹிந்துவாக இருந்தாங்க. குராசானிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த குராசானிஸ்ன்றது யாருன்னா, ஆப்கன் ஈரானியன்ஸில் வாழ்கிற மக்களை தான் வந்து அந்த மாதிரி பெயரிட்டு குராசானிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டியூரிங் த சுல்தானேட் பீரியட், இந்த சுல்தான்கள் வாழ்ந்த பீரியடில் வந்து
Trade flourished due to the establishment of currency system based on silver and copper. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சுல்தானோட பீரியடில் வந்து ட்ரேடுன்றது வந்து வர்த்தகம் வந்து ரொம்ப செழிப்பாக இருந்தது. எப்படி செழிப்பாக இருந்தது அப்படின்னா, இந்த கரன்சி சிஸ்டம், இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த பணம் என்ற விஷயம் எப்படி எந்த விதமாக இருந்துச்சு அப்படின்னா, சில்வர் அண்ட் காப்பர், வெள்ளி நாணயம், அந்த மாதிரி வந்து செப்பு நாணயம், வெள்ளி நாணயம், அந்த மாதிரி வந்து கொண்டு வந்தாங்க. இவங்க வந்து சுல்தானிஸ் பீரியடில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மூரிஷ் ட்ராவலர் டிஸ்கிரைப்ட் த டீமிங் மார்க்கெட் ஆஃப் பிக் சிட்டிஸ் இன் த கேன்ஜெட்டிக் பிளைன்ஸ், மல்வார், குஜராத் அண்ட் சவுத் இந்தியா. டீமிங் மார்க்கெட் அப்படின்னா வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒரு மார்க்கெட்டில் சேர்றது. இந்த மூரிஷ் ட்ராவலர் வந்து இதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த எல்லா மக்களும், நிறைய மக்கள் வந்து, நிறைய வியாபாரிகள் வந்து ஒரே இடத்துல கூடி வந்து ஒரு சந்தை நடத்துகிறாங்க. எந்தெந்த இடத்துல அப்படின்னா, பிக் சிட்டிஸ், கேன்ஜெட்டிக் பிளைன்ஸ், கங்கை கரை கரையோரத்தில், மல்வார், குஜராத்தில், சவுத் இந்தியாவிலலாம் வந்து இந்த மாதிரியான ஒரு சந்தைகள்லாம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. த இம்பார்ட்டன்ட் ட்ரேட் சென்டர்ஸ் வேர், முக்கியமான தொழில் வர்த்தகம் நடக்கிற இடம் அப்படி எதுன்னா டெல்லி, மும்பை, அகமதாபாத், சோனார்கூன், ஜவுன்பூர், லாகூர் அண்ட் சோவான். இந்த இடங்கள்லாம் வந்து தொழில் வர்த்தகத்துக்கான முக்கியமான இடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. த பர்ஜானிங் ஃபாரின் ட்ரேட் லெட் டு தி டெவலப்மெண்ட் ஆஃப் மார்க்கெட் பிளேஸ் இன் தி டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ். இந்த பர்ஜானிஸ் அப்படின்னா என்னன்னா, வளர்ந்து, க்ரோயிங் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபாரின் மார்க்கெட்லாம் வந்து, இந்த ஃபாரின் ட்ரேட், இந்த வர்த்தகம் வந்து வளர்ந்து வரும்போது, த டெவலப்மெண்ட் ஆஃப் மார்க்கெட் பிளேஸ் இன் டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ், இந்த ஃபாரின் ட்ரேடுன்றது வந்து டெவலப் ஆச்சு. எப்படின்னா, இந்த டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸில் மார்க்கெட் இருந்துச்சு இல்லையா, அங்கே வந்து இந்த வியாபாரங்கள், இந்த வெளிநாட்டு வியாபாரம் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது. நகரங்கள்லேயும் கிராமங்கள்லேயும் இந்த வெளிநாட்டு வியாபாரம் வந்து செழிக்க ஆரம்பிச்சது. இந்தியாஸ் ஹேண்டிகிராஃப்ட் கமாண்டட் அ குட் ஃபாரின் மார்க்கெட். இந்திய கைவினைப் பொருட்கள், ஹேண்டிகிராஃப்ட்னா கைவினைப் பொருட்கள் வந்து நம்ம ஃபாரின் மார்க்கெட்டில் வந்து நல்ல டிமாண்ட் இருந்தது. அவங்களுக்கு வந்து அதை நம்ம வந்து ஏற்றுமதி கூட நம்ம பண்ணோம். இந்தியா இம்போர்ட்டட் ஹார்சஸ், ஹை கிரேட் டெக்ஸ்டைல்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ், கிளாஸ்வேர், ரா சில்க், கோரல்ஸ், சென்டட் ஆயில், வெல்வெட்ஸ், இது எல்லாமே வந்து இந்தியா என்ன பண்ணுச்சு, இம்போர்ட் பண்ணிச்சு. வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் பண்ணிச்சு. எந்தெந்த நாடுகளிலிருந்து? காபூல், அரேபியா, யூரோப், வெஸ்ட் ஏஷியா அண்ட் சைனா. இந்த கண்ட்ரியிலிருந்து இந்த பொருட்களை எல்லாம் என்ன பண்ணாங்க, இறக்குமதி பண்ணிக்கிட்டாங்க. அட் த சேம் டைம் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வேர் எக்ஸ்போர்ட்டட். நம்ம ப்ராடக்ட்டு, நம்ம நாட்டில் உற்பத்தியான பொருட்களையும் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணோம், எக்ஸ்போர்ட்னா ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, மலாயா, சைனா அண்ட் ஃபார் ஈஸ்ட், இங்கெல்லாம் வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணோம். Trade was conducted through overland routes with Afghanistan, Central Asia and Persia. India conducted foreign trade via land route with Quetta, Khyber Pass, Iraq and Bukhara அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா, லேண்ட் வழியாக வந்து இவங்க வந்து வர்த்தகம் பண்ணது ஆப்கானிஸ்தான், சென்ட்ரல் ஏஷியா, பர்ஷியா. அதே போல் வந்து லேண்ட் ரூட், தரை வழி பயணமாக வந்துட்டு எங்கெங்கெல்லாம்னா குவெட்டா, கைபர் பாஸ், ஈராக், புக்காரா இடங்களில் வந்து இவங்க வாணிபம் செஞ்சாங்க, வியாபாரம் செஞ்சாங்க. த ட்ரேடர்ஸ் ஆஃப் மலபார், குஜராத் அண்ட் ஃபாரின் செட்டிலர்ஸ் இன் த போர்ட்ஸ் ஆஃப் கேலிக்கட், கும்பட் அண்ட் மேங்களூர் கண்ட்ரோல்ட் எ மேஜர் பிஸ்னஸ் செக்டார் இன் போர்ட் சிட்டிஸ். அதாவது இந்த துறைமுக நகரங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் வந்து இந்த ஃபாரின் செட்டிலர்ஸ், த ட்ரேடர்ஸ் ஆஃப் மலபாரில் இருக்கிற வியாபாரிகள், குஜராத்தில் இருக்கிற வியாபாரிகள், அதே மாதிரி ஃபாரின்லேருந்து வியாபாரம் பண்ணுறவங்கெல்லாம் வந்து எந்த போர்ட்டில் வந்து, நார்த் சைடில் எந்த போர்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டான பிஸ்னஸ் எல்லாம் நடந்துச்சுன்னா கேலிக்கட், கும்பட் அண்ட் மேங்களூர், இந்த இடங்களில் தான் வந்து அந்த வியாபாரம் நடந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, கடைசியாக பார்க்க போகிற அந்த காலத்து காமர்ஸ் அண்ட் ட்ரேடு எங்கே எப்படி இருந்தது அப்படின்னா, எந்த கண்ட்ரியை பற்றி பார்க்க போனால் ரோம்,
சைனா அண்ட் யூரோப். இங்கெல்லாம் வந்து எப்படி வர்த்தகம் பண்ணாங்க, எப்படி வியாபாரம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ரோமன் அண்ட் க்ரீக் ட்ரேடர்ஸ் frequented the ancient Tamil country and forged trade relationship with ancient kings of Pandya, Chola and Chera dynasties. இந்த ரோம நகரம் அதே மாதிரி க்ரீக் டவுனில் இருக்கிற ட்ரேடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, நம்ம தமிழ் கண்ட்ரியோட வந்து வர்த்தக ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டாங்க. எந்தெந்த கிங்ஸ்னால் பாண்டியா, சோழா, சேர பேரரசுகளோட வந்து அவங்க பிஸ்னஸ் வச்சுருந்தாங்க. சோலாஸ் ஹேட் எ ஸ்ட்ராங் ட்ரேடிங் ரிலேஷன்ஷிப் வித் சைனீஸ் சாங் டைனஸ்டி. அதாவது சீன பேரரசோட வந்து யார் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை, வர்த்தக ரிலேஷன்ஷிப்பை யார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்க அப்படின்னா சோழ மன்னர்கள் தான் வச்சுருந்தாங்க. த சோலாஸ் கான்க்வயர்ட் தி ஸ்ரீ விஜயா எம்பையர் ஆஃப் இந்தோனேஷியா அண்ட் மலேசியா டு செக்யூர் த சீ ட்ரேடிங் ரூட் டு சைனா. அதாவது இந்த சோழர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஸ்ரீ விஜயா பேரரசை, இந்தோனேஷியாவோட ஸ்ரீவிஜய பேரரசையும் மலேசியாவையும் என்ன பண்ணாங்க, போரிட்டு வின் பண்ணி, எதுக்காக வின் பண்ணாங்கன்னா சைனாலேருந்து இந்த கடல் வழி வர்த்தகம் பண்ணுறதுக்காக அந்த இடங்களை வந்து அவங்க வின் பண்ணாங்க. அதாவது இந்தோனேஷியாவில் இருக்கிற ஸ்ரீவிஜய பேரரசையும் மலேசியாவையும் வந்து இந்த சோழ மன்னர்கள் வந்து போரிட்டு வென்று இந்த கடல் வழி வர்த்தகத்துக்கு, சைனாவோட கடல் வழி வர்த்தகம் வச்சுக்கிறதுக்கு அவங்க வழி பண்ணாங்க. அடுத்தது, டியூரிங் த 16th and 18th centuries இந்தியாஸ் ஓவர்சீ ட்ரேட் எக்ஸ்பேண்டட் டியூ டு ட்ரேடிங் வித் யூரோப்பியன் கம்பெனிஸ். அதாவது ஐரோப்பிய நாடுகள் இருக்கு இல்லையா, யூரோப்பியன் கம்பெனிஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுச்சு, நம்ம இந்தியாவில் வந்து கடல் வழி மூலமா வந்து பிஸ்னஸ் பண்ணாங்க. எந்த நூற்றாண்டில், 16வது 18வது நூற்றாண்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணாங்க. த டிஸ்கவரி ஆஃப் நியூ ஆல் சீ ரூட்ஸ் ஃப்ரம் யூரோப் டு இந்தியா வயா Cape of Good Hope by Vasco da Gama had for reaching impact on the civilized world. அதாவது கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்றது வந்து நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்றது வந்து நன்னம்பிக்கை முனை. அதாவது ஓப்பனிங் ஆஃப் எ சீ ரூட் டு இந்தியா அண்ட் த ஈஸ்ட். அதாவது இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கும் இந்தியாவுக்கும் வந்து நம்ம நடுவில் வந்து ஒரு சீ ரூட், அந்த கடல் வழி வந்து ஏற்படுத்தினது. அதுதான் வந்து கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரூட்டை வந்து யூரோப்புக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் வந்து ஏற்படுத்தினாங்க. The arrival of Portuguese in India was followed by the advent of other European communities. அதே மாதிரி போர்ச்சுகீசியர்களும் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. இந்த யூரோப்பியன் கம்யூனிட்டிஸ் வந்ததுக்கப்புறமும் அதுக்கு பின்னாடி யார் வந்தாங்க, போர்ச்சுகல் பேரரசும் வந்து நம்ம நாட்டுக்கு வர்த்தகம் செய்ய வந்தாங்க. இந்தியாஸ் மேரிடைம் ட்ரேட் வாஸ் எ மோனோபலைஸ்ட் ஒன் ஓவர் யூரோப்பியன்ஸ் அண்ட் அட் ஒன் ஸ்டேஜ் த குளோபல் ட்ரேட் ஷேர் ஆஃப் இந்தியா வாஸ் 55%, which is just 2% in 21st century. அதாவது இந்தியாவுடைய இந்த கடல் வழி வர்த்தகம் பண்ணுறது வந்து ஒரு தனித்துவமாக, மோனோபலைஸ்டுனா தனித்துவமாக இருந்தது. யாரோட, யூரோப்பியன்ஸோடு இருந்துச்சு. அண்டு ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த உலக வர்த்தகத்தில் வந்து நம்ம இந்தியாவோடைய பங்கு எவ்வளோ இருந்ததுன்னா 55% இருந்தது. இந்த குளோபல் ட்ரேட், இந்த உலகத்தோட வர்த்தக ரீதியாக வந்து 55% வந்து ஷேர் இருந்தது. ஆனால் இப்போ விச் இஸ் ஜஸ்ட் 2%. இந்த 21வது நூற்றாண்டில் இந்த வர்த்தகத்தன்மை எவ்வளவா இருக்குது, 2% மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தனித்துவமாக திகழ்கிறது வந்து இந்தியா வந்து 2% மட்டும்தான் இருந்து தனித்துவமாக திகழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த யூரோப்பியன் மெர்ச்சன்ட்ஸ் who came to India were not only individual merchants but also represented their respective government. அதாவது இந்த யூரோப்பியன் வணிகர்கள் எல்லாம் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு வியாபாரியாக வராமல் அந்த கவர்மெண்ட்டை வந்து
ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளே வந்தாங்க. அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட என்ன மாதிரி ப்ரைஸ் வைக்கணும், எந்த பொருளை வந்து விற்கணும் அப்படின்ற அந்த கவர்மெண்ட்டோட ஒரு பிரதிநிதியாக வந்து இந்த வணிகர்கள் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தே கெயின்ட் எ ஸ்ட்ராங் ஃபுட் ஹோல்ட் இன் இந்தியாஸ் மேரிடைம் ட்ரேட் பை வர்ச்சு ஆஃப் த ஸ்ட்ராங் நேவல் பவர். நேவல் அப்படின்றது என்னென்னா கடற்படை. நேவல்ன்றது வந்து கடற்படை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம இந்திய கடல் வழி வர்த்தகத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான காலை பதிச்சாங்க. எப்படி? அவங்களுடைய அவங்களுடைய அந்த கடற்படை திறன் மூலிமா வந்து நம்ம இந்தியாவில் வந்து கடல் வழி வர்த்தகத்தை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன் கோர்ஸ் ஆஃப் டைம் தேர் கமர்ஷியல் மோட்டிவ்ஸ் டேர்ன்ட் இன்டு டெரிட்டோரியல் ஆம்பிஷன்ஸ் லைக் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி விச் பிகேம் தி பிரிட்டிஷ் எம்பையர் இயர். அதாவது அவங்க வந்து ஒரு பொருளை விற்கணும், ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற அந்த கமர்ஷியல் நோக்கம், அதாவது விற்கணுன்ற அந்த எண்ணத்தை கொஞ்ச நாளில் என்னவா மாறிடுச்சுன்னா டெரிட்டோரியல் ஆம்பிஷன். டெரிட்டோரியல்னால் அங்கே இருக்கிற பெரிய நிலப்பரப்புகளை வந்து அவங்களே வந்து தக்க வச்சுக்கிறது. அந்த மாதிரி ஒரு மோட்டிவோட அவங்க வந்து ஒரு ஆம்பிஷனோட என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்ற இதை வந்து ஆரம்பித்து அவங்களுடைய பிரிட்டிஷ் பேரரசை வந்து நம்ம நாட்டுக்குள்ளே ஊன்றி வச்சாங்க. ஓகேவா? அதாவது அவங்க வந்து ஒரு கமர்ஷியல் மோட்டிவ், ஒரு பொருளை விற்கணும்னு உள்ளே வந்தவங்க, இந்தியாவுக்குள்ளே வந்தவங்க, அவங்க பல இடங்களில் வந்து அவங்களுடைய பேரரசை உருவாக்கி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்ட்டு பிரிட்டிஷோட பேரரசை வந்து தடம் பதிச்சாங்க. Textiles and shipbuilding earned name and fame in the 17th and 18th centuries. அதாவது டெக்ஸ்டைல்ஸ்னால் ஜவுளி, ஷிப் பில்டிங்னால் கப்பல் கட்டுமானம், இதெல்லாம் வந்து ஃபேமஸாக இருந்துச்சு. எப்போது? 17th and 18th centuries வந்து நூற்றாண்டில் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. பிரிட்டிஷர்ஸ் கிராஜுவலி அபாலிஷ்டு பிரின்ஸ்லி ஆர்டர் இந்த இந்தியன் டெரிட்டரிஸ். பிரின்ஸ்லி ஆர்டர் அப்படின்னா வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு இந்த ரூல்ஸ் எல்லாம் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒழுங்கு நடவடிக்கைகளை எல்லாம் வந்து இந்தியன் டெரிட்டரிஸ்லேருந்து தகட்டிட்டு தன்னுடைய ஆளுமையை வந்து அங்கே கொண்டு வந்தாங்க. Thus, the demand for Indian goods declined during this British rule. இப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நம்ம நாட்டில் வந்து நிறைய இடங்களை வந்து அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. அப்போது பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ண ஆரம்பித்தோடனே நம்ம நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளோடைய தேவை வந்து குறைவாகப்படுத்திட்டு அவங்க கொண்டு வந்த பொருளை வந்து நம்ம நாட்டு மக்கள்கிட்ட விற்க தொடங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டிஷர்ஸ் புட் இன் பிளேஸ் policies prohibiting the export of some of the popular goods like Indian textile goods, handicrafts to Great Britain. அதாவது அவங்க பொருளை விற்கிறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா இப்போ நம்ம கண்ட்ரியில் உற்பத்தி பண்ணுற பொருளை நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு அந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதை கூட என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து பாலிசிஸ் க்ரியேட் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, தடை பண்ணிட்டாங்க. எந்தெந்த பொருளுக்கெல்லாம் தடை பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த பொருளெல்லாம் வந்து நல்லதாக இருந்ததோ நம்ம இந்தியா கண்ட்ரியில், அதாவது ஜவுளிகள், டெக்ஸ்டைல் குட்ஸு, அதே மாதிரி ஹேண்டிகிராஃப்ட்ஸ், கைவினை பொருட்கள்லாம் அவ்வளோ செழிப்பாக இருந்தது. கைவினை பொருட்களெல்லாம் வந்து அந்த பிரிட்டனுக்கு வந்து ஏற்றுமதி செய்யாமையே வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாமல் அவங்க வந்து பாலிசிஸ் க்ரியேட் பண்ணிட்டாங்க. Between early 1600 and mid 19th century, the British East India Company led establishment and expansion of foreign trade all over Asia. இப்போ என்னாச்சுன்னா இந்த 16வது செஞ்சுரியிலிருந்து இந்த 19ஆம் நூற்றாண்டுடைய இடைக்காலம் வரை இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணிச்சுன்னா இந்த பிரிட்டிஷாருடைய கிழக்கிந்திய கம்பெனி என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணி என்ன உருவாக்குச்சு அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். அதாவது வெளிநாட்டு வர்த்தகத்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க, விரிவுபடுத்தினாங்க. எங்கே விரிவுபடுத்தினாங்கன்னா ஆல் ஓவர் ஏஷியா,
இந்த ஏஷியா காண்டினென்ட் இருக்கு இல்லையா, கண்டம் இருக்கு இல்லையா, அந்த எல்லா இடத்துலையுமே வந்து இவங்களுடைய ஆளுமையை, வர்த்தக ஆளுமையை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்தோ இனிஷியல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் எய்ம்ட் அட் ரீப்பிங் ப்ராஃபிட்ஸ். அதாவது இனிஷியல் இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய முதல் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருந்துச்சு, அந்த கிழக்கிந்திய கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட் வந்து எதுவாக இருந்துச்சுன்னா ஒரு லாபத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டில் தான் முதல்ல இருந்தாங்க. தர் சிங்கிள் மைண்டட் ஃபோக்கஸ் was on establishing a trade monopoly throughout Asia Pacific made them heralding agent of British colonial imperialism. colonial imperialism அப்படின்னா என்னன்னா ஏகாதிபத்தியம், அதாவது அவங்களுடைய பொருட்கள் மட்டுமே விற்கக்கூடிய ஒரு இடமாக அவங்க இருந்த இடங்கள் எல்லாமே வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ராஃபிட் மோட்டிவ், அதாவது லாப நோக்கம் அப்படின்ற இடம் போய் அவங்களுடைய பொருட்கள் மட்டும்தான் இந்த இடத்துலலாம் விற்கணும் அப்படின்ற அவங்களுடைய நோக்கங்களையே வந்து அவங்க வந்து திணிக்க ஆரம்பித்தாங்க. இப்படி தான் வந்து அவங்க அந்த ஏஷியன் காண்டினென்ட்டை தன்னுடைய வர்த்தக ஆளுமையை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து பாண்டிய பேரரசு வந்து அவங்களுடைய காலத்தில் எப்படியெல்லாம் வந்து வணிகம் எல்லாம் பண்ணாங்க, என்னென்ன பொருளெல்லாம் வணிகம் பண்ணாங்க அப்படின்றது பார்த்தோம். அதே போல் கோஸ்டல் ட்ரேடு, கடல் வழி வர்த்தகம் வந்து எப்படியெல்லாம் பண்ணாங்க, எங்கெல்லாம் துறைமுகங்கள் இருந்தது, அதை பற்றி நாம் பார்த்தோம். ஒரு அரசாக அவங்களுடைய இந்த வர்த்தகத்தில் அந்த அரசனுடைய பங்கு என்ன அப்படின்ற விஷயங்களையும் வந்து நம்ம பார்த்தோம். அதே போல் கௌடில்யர் எழுதின அர்த்த சாஸ்திரத்தில் என்ன வர்த்தகத்துக்கான என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அவர் வந்து அதில் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு, சொல்ல இருக்கிறாரு அப்படின்ற விஷயங்களையும் வந்து நம்ம பார்த்தோம். அதே போல் வட இந்தியாவில் எப்படிப்பட்ட கடல் வழி வர்த்தகம்லாம் நடந்தது, எந்தெந்த பேரரசெல்லாம் வந்தது, யார்கிட்டலாம் என்னென்ன அதாவது எந்தெந்த வர்த்தக திறன் வந்து கிட்டலாம் இருந்தது அப்படின்றத பற்றியும் நம்ம பார்த்தோம். அதே போல் ட்ரேட் வித் ரோம், சைனா அண்ட் யூரோப், இவங்களோடையும் வந்து நம்ம வர்த்தகம் வந்து எப்படி இருந்தது, எப்படி வந்து அவங்களுடைய வர்த்தகத்தை நம்ம மேலே திணிச்சாங்க, எப்படி வந்து மொத்த ஏஷியா காண்டினென்ட்டையே எப்படி வந்து ஆக்குப்பை பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ அடுத்த டாபிக் பார்ட்டர் சிஸ்டம் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.